மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து மணி கரெக்டாக 7 கூட ஆகலை. எனக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. யாருக்காக சமைக்கிறேன்னா வந்து இப்போ இந்த 7:30 மணிக்கு வந்து என் மாமியாருக்காக சமைச்சிட்ருக்கேன். என் மாமியார் வந்து வெங்காயம் பூண்டு எல்லாம் சாப்பிட்றாங்கல்ல. ஸோ நான்வெஜ் வறுவல். இது பார்த்திங்கன்னா டொமேட்டோ. இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து தக்காளி தண்ணின்னு சொல்லுவாங்க. ஸோ அது சமைச்சிட்ருக்கேன். நம்ம ஊரில் ரசம்னு சொல்லுவோம்ல. ஸோ இங்கே வந்து புளி சேர்க்காமல் செய்வாங்க. வெங்காயமும் புளி பூண்டெல்லாம் சேர்க்காமல் செய்வாங்க. ஸோ அது நான் செஞ்சுட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா வெளில பார்த்திங்கன்னா சாதம் கவுத்து வச்சுருக்கேன், வடிச்சு வச்சு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி அவங்களுக்கான சாப்பாடு. அவங்களுக்கான சாப்பாடு. ஸோ இந்த இது முடிஞ்சு தம்பியை ஸ்கூல் கிளப்பிட்டு மறுபடியும் வந்து நமக்கு வேலைக்கு ஆள் வராங்க. அவங்களுக்கு தனியாக சமைக்கணும். ஸோ அதுக்கு வந்து அதுக்கப்புறம் காமிக்கிறேன், சரிங்களா? ஸோ ஆளுகளுக்காக வந்து சமைச்சிட்ருக்கேன். இப்போ முட்டை 2 உருளைக்கிழங்கு. ஸோ முட்டை குழம்பு வைக்கலான்னு சமைச்சிட்ருக்கேன். ஆளுங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறோம். பாருங்கள், வேலை செய்கிற ஆளுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இங்கே உள்ளவங்களுக்கு தனியாக, அங்கே உள்ளவங்களுக்கு தனியாக. அங்கே உள்ளவங்களாம் வீட்டில் வந்து சாப்பிடுவாங்களாம். இங்கே உள்ளவங்களுக்கு மட்டும் இப்போ வந்து கொடுப்போம். அதுக்குள்ளே பாருங்கள், நானும் நினச்சேன் யாராவது போகிறோன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஸோ நான் தனியாக கொண்டு போக முடியாது. மாமியாக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆமாம், நல்லா விழுந்துருப்பேன். நான் கூட நினச்சேன், என்னடா நமக்கு சோளம் அறுவடை செய்ய போகிறோம், இன்னும் மழை பெய்யல, வெயில் பல்ல காட்டுதுன்னு நினச்சேன். என் மனசு கோணாமல் மழை பெய்யுது. எவ்வளோ நல்ல மனசு பாருங்க. எங்கள் சித்தப்பா வேலை பார்க்குறாங்க. பாருங்க, மீன் பிடிச்சிட்டு வராங்க பாருங்க. எங்கள் ஊர்லேருந்து குட்டப்பா வடக்கறிகளா காரி गाजूला खाली दगा আছে दे मार दिले आई मां बैंगला ना माछला बैंगला है चल रे चल बैंगला है चलो இது வந்து எங்கள் அம்மாவோட, அதாவது என் மாமியாரோட சோளம். பாருங்கள், மூடி வச்சுருக்கோம் பாருங்கள். நல்லா மழைக்காக பயந்துக்கிட்டு பாருங்க. தண்ணியோ தண்ணி, எங்கே பார்த்தாலும் தண்ணி. நெல் சோளம் எல்லாம் அறுவடை அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு. ஓ பாருங்கள், சாப்பிட்டுட்டோம். சாரி, சாப்பாடு கொடுத்துட்டேன். நான் என்ன நினச்சேன்னா நிறையா சாப்பிடுவாங்கன்ட்டு நிறையா சாப்பாடு எடுத்துகிட்டு போனேன். அதில் சாப்பிட்டு போக மிச்சத்தை எடுத்துகிட்டு வருவோம். பத்தாமல் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு தான் நிறையா எடுத்துகிட்டு போனேன். ஸோ அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, வயலுக்கு சோறு கொண்டுட்டு போனால் அதை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதான். அதனால் அதை வந்து அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாலும் வந்து மனுஷங்க யாரும் சாப்பிடக்கூடாது. எப்படி சொல்கிறது, கன்னி பொண்ணுங்களாம் யாரும் சாப்பிடக்கூடாது, குழந்தைங்களாம் யாரும் சாப்பிடக்கூடாது, வயசானவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும். அதனால் நீ என்ன பண்ணு, நேராக எடுத்துகிட்டு போய் மாட்டுகிட்ட கொட்டிடு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒரே ஒரு முட்டை வந்துச்சு. அதோட என்னையும் சேர்ந்து சாப்பிடணும்னு சொன்னாங்க. ஸோ நானும் உட்காந்து சாப்பிட்டேன் வயலில். எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்டோம். ஸோ பாருங்கள், அவங்க வந்து வயலுக்கு போயிட்டாங்க. நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன். மறுபடியும் தண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் போகணும். இப்போ இல்லை, கொஞ்சம் லேட்டாக வீட்டில் போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு தம்பிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பாப்பா வேலை பார்த்துட்டு வீட்டெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் அதுக்கு தைக்கிறது கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் தைச்சிட்டு தண்ணி கொடுக்க போயிட்டு வந்துடுறது தான், சரிங்களா? ஸோ இப்போ என்ன தண்ணி கொண்டுட்டு போகிறோம் வயலுக்கு. தண்ணி கொண்டுட்டு வர சொன்னாங்க. நம்ம ஊர் மாதிரி இங்கே வந்து டீ பலகாரமெல்லாம் கிடையாது. சாப்பாடு மட்டும்தான். ஒரு நேரம் சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடும் இல்லைன்னா வந்து அது பேர் என்ன, பூரி கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதான். சில பேர் பூரி கொடுப்பாங்க, சில பேர் சாப்பாடு போடுவாங்க. ஸோ அவ்வளோதான் கொடுப்பாங்க, வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து இன்றைக்கி சாப்பாடு போட்டோம். ஏன்னா பொரி வாங்குகிற செலவும், வீட்டில் வந்து பொரி ரொம்ப நாள் ஆச்சு பொரிச்சு, அதெல்லாம் பொரி வைக்கலை. அப்படி நான் பொரி போட்டாலும் வந்து பொரி கடையில் வாங்கி தான் 90 ரூபா கடையில் வாங்கணும்னா. ஸோ அதுக்கு வந்து ஒரு முட்டை 6 ரூபான்னு சொல்லிவிட்டு இப்படியே 50 ரூபா முடிஞ்சிடும், 50-60 ரூபா முடிஞ்சிடும். ஸோ இதுவே நல்லது தானே. சோறு நமக்கு சோறு போட்டோங்க, அவங்களுக்கும் வயிறு நுழைஞ்ச மாதிரி இருக்கும், நமக்கும் மனசு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான், சரிங்களா?
வாங்க எங்கள் வயலில் போய் பார்ப்போம். அங்கே பாருங்க எங்கள் சோளம்லாம் முளைச்சிருச்சு. लगाছে মাটি লাগাছে এদিকে কোথাও হচ্ছে গুগলার আওয়াজ শুনে লইছে তো মোটর কাটার আওয়াজ কি বল মামা কত কিবা নাই आपके कोना धानला मकाला उवाई दिवा पाजे नि दिया साथे आसबे बोले आसबे आले म जालो म आसबे आसले ना ई या ने के चले जा राखी दो म ये बीड़ा पाए तुले ली यारो अरे एक सप्ताह रोले एक कोटला मका गाजी लिबी नहीं चाहते उड़ो कोचू एक सप्ताह रोले नहीं चाहते आला नया मका छूटी जाए कासला பாருங்க எவ்வளோ இது அப்படியே எல்லாம் படுத்துருச்சு. एकरा चापेलो नागुटी छोटो हो जाबे यदि एकरा ये दाबे चापेलो के आगुटी छोटो जाय जल खा होती रा हमरा त निनासन बडो बडो पाई नी आगुटी चापाल चापाल रोचेला इति बडो पाई আছে आगुटी छोटो पाई अपकरा इनके छोटो पाई एनाते देखि उटा उटा सिकिया আছে इना फैला काटा पाई लिया कथा फाय जाबी आगुटी के छोटो जाय ई डोल लुगा बस्तार नहीं আর বিটা পাই দিন গাইছে হতি 9-10 বাজি হই যায় काय আলা যা কি কম केड़ा बोटा के तला सब मिले घुरिए उठाए उठी जाला मारे नी नहीं है नहीं भात नानी ये टेंशन ना ली भात नानी कौन ऑलरेडी भात नानते भात नाम में मोर बेटी ये टेंशन करने लगी नानी இப்போ இது பார்த்தீங்கன்னா என் மாமியாரோட எங்கள் அம்மாவோடது எல்லாமே முளைச்சிட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ சோளம் படுத்துருச்சு பாருங்கள். இங்கிட்டலாம் வந்து இன்னும் அறுக்கலாம், அதுவும் படுத்துருச்சு பாருங்கள். இந்த தடவை லாஸ் தான் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. பாருங்கள் அங்கே வந்து நம்ம கொல்லைக்கு வந்து அங்கே பறிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நல்லா பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு. காற்றும் மழையும் அடித்து செல்லாம் சரிஞ்சிட்டு இத்தனாலாம் எதுவும் இல்லை. இந்த தடவை தான் மோசமாகிடுச்சு. இத்தனை வருஷத்தில் நான் வந்ததுலேருந்து இந்த எதுவுமே இல்லை. நல்லா வெயில் அடிக்கும், வெயில் அடிச்சு தாங்க முடியாது அந்தளவுக்கு அடிக்கும். இந்த தடவை மழை பெஞ்சு எல்லாம் நாசமாகிடுச்சு. செலவு பண்ண காசு வருமா வராதா என்னன்னு கூட தெரியல. கஷ்டமாக இருக்கு. இதை நம்பிட்டு தான் இருந்தோம் எல்லாம். இந்த தடவை எங்களை வந்து மோசம் பண்ணிடுச்சு. எங்கள் தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த வயல். இதை உடச்சி மறுபடியும் காய வச்சு மறுபடியும் அடித்து அதை மறுபடியும் காய வச்சு அதை போட்டுட்டு மறுபடியும் அந்த ஒரு கொல்லை, அதுக்கப்புறம் அந்த கொல்லை. அதுக்குள்ளே வந்து சோளமே மறுபடியும் வளர்ந்து பூ வச்சு காயும் காய்ச்சிட முடியும். இப்போ வந்து ஒரு மூட்டை இங்கே தூக்கிட்டு போகணும், பார்ப்போம் சரிங்களா. கஷ்டமாக இருக்குது, என்னத்த சொல்கிறது. எப்படியும் ஒரு 35 கிலோ இருக்குங்க. 35 கிலோ மேலே தான் இருக்கும். 35, 36, 38 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வெயிட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெயிட் தூக்குறோன்னா கஷ்டமாக இருக்குது.